ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு சக்தி வாய்ந்த பதிவுன்னு சொல்லலாம். சிஸ்டர், எங்கள் ஊரில் இப்படி ஒரு சாமி இருக்குது. இந்த சாமிக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறனால பல வகையான பிரச்சனை சரியாது சிஸ்டர். நம்மளோட சகோதரிகளுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான முறை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை கேட்கும் போதே கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் கட்டாயம் நடந்தே தீரும். 100% நடந்துடும் சிஸ்டர். கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னவோ அப்படின்னு நினச்சி நேற்று தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரி, எதனாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா? அதனால் இன்றைக்கி அந்த பதிவு கொடுக்கலான்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கு முன்னாடி மரகத நிலவழி சக்கரத்துக்கு பேர்கள் கொடுக்கறதுக்கு கடைசி நாள் 26ஆம் தேதி. ஏன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி வருது. 26ஆம் தேதி வரை நீங்கள் பேர்கள் கொடுக்கலாம். மரகத நிலவழி சக்கரம்னா என்ன? இது எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? இதோட பர்பஸ் என்ன? என்ன மாதிரி விஷயம்? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ப்ளேலிஸ்ட் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டுங்கிற காலம் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மரகத நிலவழி சக்கரம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்குள்ளே அந்த நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அது ஸ்டார்டிங்லேருந்து பார்ட் 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மரகத நிலவழி சக்கரம்னா என்ன, அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே இதிலே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் மரகத நிலவழி சக்கரம் அப்படிங்கிறது டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷனுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்னென்னா, இது வீட்டில் வைக்கிறதுனால பல வகையான நன்மைகள், நடக்காத பல விஷயங்கள் கூட நடத்தி காமிச்சிடும். ஒரு சிஸ்டர் அவங்களோட மிராக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய சூழ்நிலையே தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மிராக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் ஒரு நிமிஷம் கேளுங்க. அது இல்லாமல் சிஸ்டர், இந்த நீலவழி சக்கரம் வந்துச்சுல்ல, வந்த உடனே நான் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அம்மா, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பாம்பு ரூபத்துல எல்லாம் காமிச்சிங்கன்னா நான் ரொம்ப பயந்துருவேன். அதனால அந்த மாதிரிலாம் காமிக்காதீங்கம்மா. நீங்கள் வீட்டில் இருங்க, காமிங்க. ஆனால் பாம்பு ரூபம் அந்த மாதிரிலாம் காமிக்காதீங்க, நான் ரொம்ப பயந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அம்மா வந்தோடனே அந்த ஃபோட்டோ இருக்கு சிஸ்டர், நீங்கள் ஒரு க்ரீன் கலர் சாரீ போட்ட ஒரு ஆரோக்கியமா ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க தானே, அதுக்கு சரி குங்குமம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலக்கியிருந்தேன். கலக்கிட்டு மனசுக்குள்ளே என்னன்னா, அம்மா வந்திருக்காங்க தானே, ஏதாச்சும் அறிகுறி காமிப்பாங்களான்னு ஒரு யோசனை. அதே சமயம் ஐயோ பாம்பு ரூபத்தில் வந்தாங்கன்னா பயந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிக்கிறப்போ மஞ்சள் அப்படியே கலக்கிட்டே இருந்தேன். கலக்கிட்டு அம்மா நெத்தியில் வச்சு விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு கை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறப்போ கையில் நான் மஞ்சள் கலக்குனது ஒரு 5 தலை நாகம் மாதிரி வந்திருக்கு. ஆனால் அதை பார்த்து நான் பயப்படல. அம்மாவுக்கு அப்போது நான் தெரியுது எனக்கு நான் பாம்பு ரூபத்தில் காமிச்சா பயந்துருவேன், இந்த மாதிரி காமிச்சா பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக காமிச்சிருக்காங்க பாருங்களேன். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் சிஸ்டர், அந்த நீலவழி சக்கரம் இருக்குல்ல சிஸ்டர், அதுக்கு நேராக நான் நேற்றே அந்த பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுருந்தேன். உங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நான் ஒரு டைம் பார்த்துருந்தேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த பொட்டு குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு பால் அதெல்லாமே வச்சுட்டு அந்த நீலவழி சக்கரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக நின்று அந்த தித்திரிமுகி யோகினி அவங்களோட மந்திரம் சொல்கிறப்போ காலிலேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஹீட் அப்படியே ஏறிச்சு. அந்த வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு 3 டைம் தான் சொன்னேன், அப்படியே ஹீட் கீழேருந்து மேலே ஏறிச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால சரி மந்திரம் ரொம்ப சொல்ல வேண்டாம், இப்போ தான் வந்திருக்காங்க, நம்ம பழகிக்கலாம், இனிஷியல்லையே ரொம்ப இது பண்ணி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் சிஸ்டர். அப்படியே காலில் இருந்து மேலே அந்த ஹீட் ஏறுது. அது ஸ்ட்ரைட்டாக நின்று சொன்னேன், அந்த எந்திரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நின்று சொன்னேன். அப்போ அந்த வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 3 டைம் அந்த மாதிரி சொன்னப்பவே எனக்கு அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு. நேற்று நைட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த அமைதியாக இருந்துச்சு வீடு, அந்த இது அதையும் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த சிஸ்டர் மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் நீலவழி சக்கரமாக அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, எந்திரம் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கம்ப்ளீட்டாக தெரியுதுன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. அவங்க கையில் அந்த 5 தளம் நாகம் மாதிரி மஞ்சள் காமிச்சிது. அம்மனுக்கு வச்ச மஞ்சளை தொடச்சதில் கையில் பார்த்தா 5 தலை நாகம் மாதிரி அதுதான் அவங்க அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு காமிச்சிருக்க அந்த ஃபோட்டோ லேசாக தெரியும், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நிறைய பேத்துக்கு சித்தரையாவோட உருவம் தெரிஞ்சிருக்கு, அந்த எந்திரத்துலேயே ஐயாவோட உருவம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த வாசம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி ஒரு மனம் வரும், சாமியோட அந்த வாசம் வரும்னு சொல்லிட்டு அந்த வாசம் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நான் சொன்னது தான். ஏன் வந்து அந்த 5 தலை நாகம் ரூபம்ங்கிறது எப்படி பர்டிகுலராக வராங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட வராகி அம்மன் ஏன் இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்புன்னா, வராகி அம்மன் வந்து அங்கே 5 தலை நாக ரூபத்தில் ஒரு பௌர்ணமிக்கும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு நம்ம பூஜையில் வைக்கிற அந்த எந்திரமெல்லாம் தொட்டு கொடுத்து, அவங்களோட ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, அன்னையோட அந்த ஸ்பரிசம் வந்து அது மேலெல்லாம் படுறனால அந்த பவர் வந்து கூடுது. ப்ளஸ் ஐயா வந்து தொட்டெடுப்பார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கூடுது. அதனால தான் ரொம்ப வருஷமாக நடக்காத விஷயத்துக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கவங்க வாங்கி வைக்கும்போது டக்குன்னு அது நடந்துருது. இதுதான் அதோட மேஜிக். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு, அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாமி வந்துட்டு சுடலமாட சாமி, கருப்பு சாமி, சுடலமாட சாமி, ஐயனார், இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் வந்து நமக்கு தெரியும். இவங்களாம் ஒரே கேட்டகரியில் வருவாங்க, காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது, சிஸ்டர் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு சுடலமாடன் சுவாமி கோவில் இருக்குது, அங்கே வந்து என்ன விசேஷன்னா, யாராவது நம்ம தேவையில்லாமல் நம்ம மேலே பழி போட்டாங்கனாலோ, இல்லை திருட்டு பழி சொல்லிட்டாங்க, செய்யாத தப்புக்கு ஒரு பாவச்சொல் நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னாலோ, அந்த சுவாமி உடனே பதில் கொடுக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பொருள் ஏதாவது காணாமல் போயிடுச்சு, இல்லை ரொம்ப நோயினால் அவதிப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு வரக்கூட தேவையில்லை. அந்த சுவாமியை நினச்சி நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு தீபம் போட்டால் போதும், உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். அதில் சில டெக்னிக்கலாக இருக்குது சிஸ்டர். நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வர முடியாதவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு, சுடலமாட சாமி, கருப்பு சுவாமி அப்படிங்கும்போது நம்ம ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவங்கள பார்ப்போம். நம்மளோட அப்பா, நமக்கு காவல் தெய்வம்னு நம்ம சொல்கிறோம், நம்மளோட அப்பாவாக நம்ம பார்ப்போம். நான் வந்து என்னோடய அப்பாவாக தான் நான் பார்ப்பேன் கருப்பு சாமியை. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கள நினைக்கும் போதே நமக்கு தோணும். இந்த மாதிரி நம்ம அப்பாவை நினச்சி நம்ம எப்படி அந்த விஷயத்த செஞ்சு நம்ம கேட்குற விஷயம் நடக்குங்கிறது சொல்கிறாங்க. இந்த வழிபாட்டுக்கு இந்த பொருளை கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இதை வச்சு கூட பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இந்த பொருளோட பெயர் வந்துட்டு ஜாதிக்காய் சொல்லுவாங்க. ஜாதிக்காய் வச்சு நம்ம தாந்திரிக ரீதியாக நிறைய முறைகள் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஜாதிக்காயை சுடலமாடன் சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஏன்னா ஜாதிக்காய் காரிய சித்தி கொடுக்கக்கூடியது, நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது, தடைகளை உடைச்செறியும், திருஷ்டி, செய்வனை, ஏவல், இந்த மாதிரி விஷயங்களை அடியோடு உடைச்செறியக்கூடிய சக்தி தாந்திரிக ரீதியாக இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதிக்காயை உங்களுக்கு எத்தனை நாளில் இந்த விஷயம் நடக்கணும், அதாவது இந்த வழிபாடு நம்ம எப்படி பண்ணணுன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, இந்த மாதிரி நாட்களெல்லாம் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அப்போது நீங்கள் வேண்டது எப்படி இருக்கணும்னா, 3 செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நடக்கணும், 3 பஞ்சமிக்குள்ளே நடக்கணும், 3 பௌர்ணமிக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 3 வாரம் 5 வாரம் அப்படி கணக்கு வச்சு இதை செய்யலாம். அதுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதிக்காயை நீங்கள் வாங்கிக்கோங்க. 3 வாரத்தில் நடக்கும்னா 3 ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரே தடவை ரிசல்ட் இருந்தால் ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தாலே போதும். இதை வாங்கி இதை சாதாரணமாக கீழே வைக்கக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா, ஒரு பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசி மேலே அந்த ஜாதிக்காயை வச்சு, உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு வாசமான பூக்களை வாங்கி வச்சு, ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் கோரிக்கையை எழுதி சுருட்டி அது மேலே வைக்கணும். ஒரே ஒரு வெள்ளை பேப்பரில் எந்த கலர் பேனா வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த பச்சரிசி மேலே வச்சு சுவாமிக்கிட்ட அப்படியே வைக்கணும். ஒரு தீபம் வச்சுருங்க. சுடலமாடன் சுவாமியை நினச்சி ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு, தீப ரூபத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். அதனால் நெய் தீபம் அவங்கள நினச்சி வச்சு இந்த பொருளெல்லாம் வச்சு உங்கள் கோரிக்கை எழுதி இப்படி வச்சுட்டாலே போதும். சரிங்களா? இப்படி மட்டும் நீங்கள் வச்சா போதும். இது வந்து வாரம் ஒரு முறை, 3 வாரம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அத்தனை ஜாதிக்காய் நமக்கு வேணும். அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் நான் பேசும்போது திணற மாதிரி அனத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபீவருங்க, என்னால் முடியல, பேச முடியல, தலையெல்லாம் பாரமாக இருக்குது. சரி, நம்ம வீடியோ கண்டிப்பாக கொடுத்தாகணுமே, அதனால் வந்து சரி கொடுத்துடலாமே அப்படின்னு தான் முயற்சி பண்ணி பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியாயிடுவேன், சீக்கிரம் சரியாயிடுவேன். சரிங்களா? இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும். இப்படி வச்சுட்டு இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பச்சரிசி ஜாதிக்காயெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள், இன்றைக்கி கும்புறீங்களா, அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாதிக்காயை எடுத்து மறுபடியும் சாமி பாதத்திலே வச்சுருங்க. அதை மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வாரம் நீங்கள் கும்புறீங்களோ அத்தனை வாரம் ரீயூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? அது தூக்கியெல்லாம் போட வேணாம். உங்கள் பர்ஸ்லேயே கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சரிசியில் சூடாக பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சு கொதிக்க கொதிக்க சுவாமிக்கு வைக்கணும். அந்த தீபம் வச்சுருங்க. சுடலமாட சுவாமிக்குன்னு ஒரு தீபம் வைக்கிறீங்கன்னா அதை தனியாக வச்சுக்கோங்க. அந்த தீபத்தை மற்ற தீபங்களோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். தனியாக வச்சுட்டு ஒரு முறையும் அந்த தீபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கோரிக்கை எழுதி வச்ச பேப்பர் சுவாமி பாதத்திலே இருக்கட்டும், அது நடந்துடும். நீங்கள் எத்தனை வாரத்துக்கு கணக்கு பண்ணி கேட்குறீங்களோ அத்தனை வாரத்தில் நடந்தே தீருமா. இதெல்லாம் நமக்கு தெரியாத ரகசியம். இந்த சகோதரி சொல்லவும் தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம மெனக்கெட்டு பஸ்ஸு பிடிச்சி எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பதிலாக இருந்த இடத்துலேருந்து கும்புறக்கு தெய்வம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இதை அந்த சூடான பொங்கல் நீங்கள் டேஸ்ட்டு கூட பார்க்கக்கூடாது. இனிப்பு கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, டேஸ்ட்டு கூட பார்க்கக்கூடாது. எச்சி பண்ணாமல் சூடான பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சிடணும். இப்படி ஒரு வாரமும் நீங்கள் பச்சரிசி வாங்கி அந்த பழைய ஜாதிக்காய் அதில் போட்டு உங்கள் கோரிக்கை எழுதின பேப்பர் வச்சு நீங்கள் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு வாட்டி கூட முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சிஸ்டர், அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கும் சொல்லலாமே, எவ்வளோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பீரியட்ஸ் டைம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தமாக செய்யணும். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.